வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை. நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஆனா அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர். அவங்க 2 பேரும் வந்து கதை கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி எப்படியே ஆவா கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்களே அது மாதிரி பண்ணு பண்ணு பண்ணு, கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிவிட்டு என்னை ஒரு கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. ஏய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு. அப்போது ஸ்வாகதா உன்னோட கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் ஷிஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி, ஐசாக் டாடி, நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்றைக்கி ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது, அது நான் இன்றைக்கி சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்றைக்கி தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா அப்பா அப்பா என்னோட அப்பாவும் 2 பேரும் மதுரை தான், நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவர் வேறு மாதிரி ஜீனியஸ், க்ரியேட்டிவ் ஜீனியஸ். எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாளில் இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடனில் காமிப்பார், அவரோட படங்கள் காமிப்பார்.
அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமாவில் போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனால் இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி வருதுன்னு சொல்லி 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 வளர்த்தாரு. எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷில் இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக கிளம்பி ஐ கேம் ஆல் த வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் இருக்கீங்க, உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசுபவனை விட கேட்பவனே அதிக புத்திசாலி என்பது போல் இவர் அதிகம் பேசியதில்லை, இவர் படைப்புகள் மட்டுமே பேசப்பட்டுள்ளது. தனுஷ் வெற்றியில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. உத்தமபுத்திரன், யாரடி நீ மோகினி, குட்டி என்று கோடம்பாக்கத்தில் கொண்டாடிய படங்கள் பல. அழைக்கிறோம் படங்களின் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் ஆச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஏவியில். அது பார்க்காமலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ காதல் கோட்டை படத்தில் அஜித்தும் தேவயானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்க்காமலே ஒரு ப்ராஜெக்டை வந்து கதை கேட்டு அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அந்த கதை மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லை? ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜெயஸ் சார் கூட நானும் ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, இவருக்கு என்ன பெருசாக தெரியும் சினிமா பற்றி அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேசினார். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்லேயே. ஸோ நானும் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காயல் படம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அந்த படத்துக்கும் கதைக்கும் அந்த டைட்டிலும் நம்மலாம் தலையை உடச்சிக்குவோம். பழைய படத்துலேருந்து என்ன பாட்டை வச்சு டைட்டில் வைக்கலாம் அப்படிலாம் யோசிப்போம். பேக் வாட்டர்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கடல் சார்ந்த இடமும். அது இல்லாமல் அந்த கடல் சார்ந்த இடம், கடல்லேருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு நீர்ப்பரப்பு இருக்கும்ல, அதை கூட காயல்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் மாதிரி. அது வந்து நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா ஐயோ காயல்னா இது அர்த்தமா, அப்போ எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாகவும் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ இல்லை ஒரு கவிஞரோ தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை யோசிக்க முடியும். ஸோ அந்த டைட்டில் மட்டும் இல்லை, அந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் நான் தைரியமாக பேசுவேன். இந்த படம் வந்து நிஜமாகவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது. நீங்களும் பார்க்கணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தமயந்தி மேம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ தான் அவங்கள மீட் பண்ணோம். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன அரசியல் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க. நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க டைரக்ஷன் பண்ணது தான். எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவங்க வந்து முக்கியமான இடத்துல அவங்க இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதாவது கமர்ஷியல் படங்களும் நிறைய பண்ணணும், முன்னணி இடத்துல அவங்க வரணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனுமல் மேமோட மலையாள படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. எனக்கு தெரிஞ்ச அயலிக்கு முன்னாடிலாம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லிங்கேஷ் அவரும் தெரியும், பரியர் பெரும்பாலில் பார்த்துருப்பீங்க, மிரட்டியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து கேமராமேன் கார்த்திக், நீங்களே விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும், அவரையும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வேறு லெவல் போயிடுவீங்க, என்னோட வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நிஜமாகவே இதெல்லாம் மேடைக்காக சொல்லலை, நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்தது. திருச்சிட்டம்பலத்தில் தேன்மொழி சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதை விட இந்த பாட்டு ஹிட் ஆகணும் நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும்.
எடிட்டரும் இதில். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்காகவே வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட சின்ன வேண்டுகோள் அது. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.